அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குங்க. அந்த மாதிரி இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு 5000 வருடம் ஒரு பழமையான ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேலம் கஞ்சமலை சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா 5000 வருடம் ஒரு பழமையான ஒரு ஊர். தமிழ் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 3000 வருடம் ஒரு பழமையான ஒரு கோயில். சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகேங்க. இதுக்கும் இளம்பலைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மூலியமாக தான் இளம்பலைக்குன்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பழனி போகரை எல்லாத்துக்குமே தெரியும். பழனி போகர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. அந்த பழனி போகருக்கே குருவா இருந்தது தான் இந்த காலங்கிநாதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இல்லைங்களா, அந்த கோயில் தான் சித்தர் கோயில். அந்த சித்தர் கோயில் இருக்கிறவர் தான் காலங்கிநாதர். இந்த மலையில இந்த கார்த்திகை தீபம் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் காலங்கிநாதரோட கஞ்சமலையில எரியக்கூடிய கார்த்திகை தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம். பழனி போகருக்கே குரு தான் காலங்கிநாதர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காலங்கிநாதருக்கு யார் குருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமூலர். அப்போ திருமூலருக்கு குரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 5000 வருடம் ஒரு வரலாறு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லுவேன். அதாவது பழனி போகருக்கு குரு பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர், காலங்கிநாதர் குரு பார்த்தீங்கன்னா திருமூலர், திருமூலருக்கு குரு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். ஒரு காலகட்டத்தில் திருமூலர் இந்த கஞ்சமலைக்கு தான் சஞ்சீவி மூலிகை தேடி வந்தாருங்க. அப்படி சஞ்சீவி மூலிகையை தேடி வரும்போது இந்த கஞ்சமலையில் வாழ்ந்த ஒரு அழகான ஒரு சித்தர் தான் காலங்கிநாதர் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமூலருக்கு சிசியரா இந்த காலங்கிநாதர் வேலை செஞ்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நாள் கஞ்சமலைக்கு வந்த திருமூலர் சஞ்சீவி மூலிகை, அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு இறப்பே இல்லாமல் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய அந்த மூலிகை வேணும்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தர் கோயிலுக்கு அவர் வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவர் அப்படி வரும்போது அவருக்கே அந்த சஞ்சீவி மூலிகை ரொம்ப நாளாவே கிடைக்கவே இல்லை. அவரும் தொலைவிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் இந்த காலங்கிநாதர் குருவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படி குருவுக்கு திருமூலருக்கு சாப்பாடு செய்யும் போது நம்ம அடுப்பில் பார்த்தீங்கன்னா சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சோறு வெந்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு குச்சை உடைச்சி காலங்கிநாதர் என்ன பண்றாருன்னா அந்த சோத்தை கிண்டுறாங்க. இப்போதான் கரண்டி, அப்போ பார்த்தீங்கன்னா கோல் தானே, அந்த கோலை வச்சு கிண்டும் போது அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கருமையான நிறத்தில் மாறிடுது. ஐயோ, சாப்பாடு கருமையாக மாறிடுச்சு. இதை குருவை பார்த்தா ரொம்ப கோவம் அடைஞ்சிருவார். திருமூலர் பார்த்தா ரொம்பவுமே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலருக்கு சாப்பாடு கெட்டு போனது தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே கோவப்படாதுன்னு சொல்லிட்டு காலங்கிநாதர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அப்படி சாப்பிடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷனா இருக்கார். ஆனால் அவர் இளமையா மாறிடுறாரு. அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அந்த குச்சியை என்ன பண்ணிடுறாருன்னா அடுப்பில் போட்டு எரிச்சிடுறாரு. உடனே அங்கிருந்து திருமூலர் வராரு. இங்க என்னுடைய சிஷியன் இருந்தானே